ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான தேர்ட் வீக்கோட டே 5 ஓட்டிங் ரிசல்ட்ஸ் மதிய வேலை ஓட்டிங் ரிசல்ட்ஸ் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக்கை தட்டி விடுங்க, ஹைப்பின் தட்டி விடுங்க. மறக்காமல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆதரவால் தான் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சும்மா ஜொயிங்கின்னு வந்துட்டு கிட்டத்தட்ட 90,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தொடப்போகுது. 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு மொத்தம் 8 பேர் வந்து நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,62,696 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33.26. அடேங்கப்பா, என்ன அது? இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே ஓட்டு வாங்கலையப்பா. அதுவும் இப்போ 5வது நாள், இன்னும் முடியவே இல்லை. இன்னும் என்ன இப்படி தாறுமாறாக ஓட்டு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மூக்கு மேலே விரல் வச்சு டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி இவ்வளோ ஓட்டு வருதுன்னு சத்தியமாக புரியல அப்படின்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப டீசெண்டான ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க, அதனால தான் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், எல்லாருமே பெருக்கிறத வந்து நல்லா, அதாவது ஒரு வேலை செய்கிறாங்கன்னா தொடப்பத்தை இப்படி எடுத்து இப்படி குனிஞ்சு பெருக்குவாங்க, சரிங்களா? யாராவது வந்து அப்படி கீழே உட்காந்து சப்பலக்கான போட்டு நல்லா இலையை விரித்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி உட்காந்து பெருக்கிறத பார்த்துருக்கீங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வேலை வந்துட்டு செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இந்த வியானா. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதேமாதிரி விஜய் பார்வதி அங்கே இன்றைக்கி சண்டை போட்டவுடனே உடனே இவங்களும் என்ன பண்ணாங்க, ஆமாம் எதுன்னு எங்களுக்கு தோணும் போது தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தில் தான் அந்த மாதிரி வேலையை அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு பற்றி 1,62,200 தாண்டி ஓடுது. எப்படி எப்படி உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி, அதுக்காக நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு சும்மா அவங்க வந்து அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ ஓட்டு வருதோ அதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம், வர ஒன்றும் கிடையாது. 2வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய பிரவீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 63,549 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.99. ஸோ பிரவீனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 63,000 ஓட்டு வந்திருக்கு. இவருக்கும் மேலே இருக்கிற வியானாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. இப்போ இவருக்கு வர ஓட்டு ஓகே, நியாயமான ஓட்டு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஆனால் மேலே வரதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து இவங்க ராணுவோட ஃப்ரெண்டுங்க, அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ பிரவீன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் மேலே இருக்கும்போது பிரவீன் அழகாக வந்து ஆதிரியை வந்து நாமினேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிரவீன் இது நம்ம கமருதீன் வந்துட்டு பண்ணது ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு பண்ணது அதை விட பயங்கரமான ஃபிசிக்கல் வயலன்ஸ். இவர் கையை மட்டும்தான் ஓங்கினார், ஆனால் அதே மாதிரி பேச்சு பேசினார். ஆனால் இவங்க வந்துட்டு பாட்டில் எடுத்து வீசிட்டாங்க. சப்போஸ் மேலே பட்டிருந்தனா என்ன ஆகிறது விஜய் பார்வதி மேலே? ஒரு கேமுக்கு வந்து மூக்கு உடச்சிட்டு வெளியே போகிறதா? இது எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். ஆனால் யாருமே வந்துட்டு ஆதரியை வந்து அங்கே நாமினேட் பண்ணல. அவர் பண்ணது உண்மையிலே சூப்பரான விஷயம். நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சு ஆகணும். அதேமாதிரி நேற்று வந்து திடீர்னு பார்த்தா மனுஷன் வந்துட்டு அவ்வளோ நல்லா வரப்பாக இருக்கிற மனுஷன் அழுதுட்டாப்புல. ஏன்னா கெமி டப்பான்னு என்ன பண்ணிட்டாங்க, திருட்டுத்தனம் பண்ணிட்டீங்க சாப்பாடு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தை இது பண்ணவுடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ நம்மளை போய் திருடன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம காலையில் கேட்கலாம் செஞ்சப்போ அது சாப்பிட்டுட்டு சூப்பர்னு சொன்ன இந்த வாய் இப்படி என்ன போய் திருட்டுத்தனம் சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 3வது பிளேஸில் யாருக்கு அப்படி நம்மளுடைய சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,944 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.64. சுபிக்ஷா சூப்பராக வந்துட்டு குத்துற விஷயங்கள் செம்மையாக பண்ணிட்டாங்க. ஏன்னா டீலிங் வந்துட்டு போட்டது கனிக்கிட்ட, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணது வியானா விக்கல் சிக்கரம் கிட்ட, கடைசியாக ஒரு டீல் போட்டது நம்ம விஜய் பார்வதி கிட்ட. இப்படி முதல் போடலாமா டீல்? ஒருத்தங்கிட்ட போட்டாங்கன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்கக்கிட்டையும் வேலை வாங்கிக்கிறது, இவங்களையும் ஏமாத்துறது, விஜய் பார்வதியும் கிள்ளி விட்டுறது. அப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு கிள்னதுக்கப்புறமா கத்துனா அப்புறம் வந்து ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே பழியப்பட்ட இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயங்கள். கேம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றபோது இந்த விஷயம் வந்துட்டு கரெக்டாக இல்லைன்னு சிந்திக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதில் நீங்கள் ஜெயிச்சதுனால உங்களுக்கு கப்பு கிடைக்குமா கேட்டால் கிடையாது. இதில் தோத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. எப்போனா மக்கள் வந்துட்டு உங்களை ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓட்டு போட்டால் மட்டும்தான். ஸோ இதில் வந்துட்டு சுபிக்ஷா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய கேமில் அந்த ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டாங்கன்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய துஷார் வந்துட்டாப்புல. 5வது பிளேஸில் தான் இருந்தார். டபான்னு 4வது பிளேஸ் வந்திருக்காரு. காரணம் என்னென்னா கலை வந்து 5வது பிளேஸ் போயிட்டார். வேறு ஒரு பெரிய காரணம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் துஷார்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அவளை எதிர்பார்த்தாங்க. இவர் செம்மையாக வந்து கேம் ப்ளே பண்ணுவார், பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக ஹெல்த்தியாக வெல்த்தியாக நல்லா வந்து குச்சியாக இருக்கார், சூப்பராக, அதனால் பயங்கரமாக வந்து வெறித்தனமாக பண்ணுவாப்புல அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் வந்து எதுவுமே பண்ணல. அதேமாதிரி ஒரு சூப்பரான சிறந்த ஒரு டான்ஸர் அதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கமருதீன் கூட அவர் பண்ணதில் வந்து கமருதீன் மேலே என்னதான் தப்பு இருந்தாலும்
நேற்று துஷார் மேலே தான் வந்து உண்மையிலே தப்பு. ஏன்னா கமருது கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு தேவலாமல் அவர்கிட்ட போய் உசுப்பேற்றி அவர்கிட்ட பேச்சை வாங்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் திட்ட ஆரம்பித்தார். நீ போட 6ஆவது கிளாஸு 9ஆவது கிளாஸு இதெல்லாம் பரவாயில்ல, டீசெண்டான வார்த்தை. ஏன்னா இதை விட கேவலமாக பேசக்கூடிய ஆள் தான் நம்ம கமருதீன். சரிங்களா? அவரை வந்து வேணுட்டுமே சண்டை இழுத்து அவரை வாயிலேருந்து வர வச்சு அவர் டக்குன்னு வாய் தவறி கொஞ்சம் ஈஸியாக வந்து கக்குசுன்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னோன்னே இவருக்கு கோவம் வந்து அது ஒரு அடிதடியில் முடிஞ்சு இது தேவையா அப்படின்ற இருந்துச்சு. துஷாருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு அரோரா கிட்ட நான் மட்டும் தான் பேசணும், கமருதீன் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து சொல்லுங்கள். 5வது பேசுறது நம்மளுடைய கலை இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 49,390 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.1. ஸோ கலை இன்றைக்கி வந்து அவரோட சுயரூபத்தை காமிஸ்டாப்பில் இதனால நம்மளுக்கு டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கலை வந்து எனக்கு டவுட்டாகவே இருக்குப்பா. ஏன்னா கலை வந்துட்டு நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. இந்த 25 வயசுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களா அப்படின்னு நம்மளுக்கே வந்துட்டு மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு முகமூடி போட்டுட்டு இருந்தார். விஜய் பார்வதி கிட்ட பேசும்போது சபரியை பற்றி பேசுகிறது, சபரி அந்த டீம் கூட பேசும்போது விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறது. வினோத் கூட ஒரு இடத்துல வந்து சொன்னார், ஆக்சுவலாக திவாகர் கலைக்க சொல்கிறதே இந்த கலை தான். அதுக்கப்புறமா நான் கலாச்சி முடிச்சதுக்கப்புறமா திவாகர் கிட்ட போய்ட்டு குடும்பமாக பார்த்துக்கலாமா அப்படி தான் அப்படின்னு சொல்கிறதும் கலை தான். அது உண்மையான விஷயம். இந்த பச்சோந்தித்தனம் வந்து கலைக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து அது வந்து சூப்பராக வெளிப்பட்டுச்சுன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஏன் அப்படின்னா இவங்களை வந்து ஜெயிலுக்கு அடைச்ச அடுத்த நிமிஷமே வந்துட்டு இங்கே வந்து அவர் போட்ட ஆட்டம் வந்துட்டு உண்மையிலேயே விஜய் பார்வதி மேலேயும் கமருதி மேலேயும் காண்டில் இருக்கிற எஃப்ஜே கூட அதை பண்ணல, சபரி கூட பண்ணல. இவர் பண்ணுறா அப்படின்னா இப்போ இவருக்குள்ளே எவ்வளோ வன்மங்கள் இருந்திருப்பாருங்க. ஸோ கலையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய ரம்யா இருக்காங்க. நாடகத்தில் சிறந்த நடிகை ரம்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,923 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.75. ஸோ ரம்யா சரியான ஒரு ஆள். அவங்க வந்துட்டு அதாவது அவங்க வந்து விஜய் பார்வதி எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கே விபூதி அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் அவங்க எனக்கு விபூதி அடிக்கிறேன், இருந்தால் உனக்கு நான் விபூதி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு 3 நாமத்தை போட்டு விட்டாங்க. மாதம் இருந்துச்சு. என்னென்னா இந்த டீலிங்கில் ரம்யா வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட ஒரு டீலை போட்டாங்க. ஆனால் அவங்க நடுவில் வந்து பிரவீன் கூட டீலிங் பேசுகிறது பெரிய தப்பு. ஆனால் எப்படியோ சூப்பராக மோப்பு முடிச்சாங்க நம்ம விஜய் பார்வதி. அதில் வந்து உண்மையிலே நம்ம கிளாப் பண்ணி ஆகணும். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதனால தான் வந்து திவாகர் கிட்டே வந்துட்டு ரம்யாவுக்கு வந்துட்டு அந்த காயினை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏன் தேவையில்லாமல் போய் சுபிக்ஷா கிட்ட இவங்க சண்டை போட்டாங்கன்றது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக சண்டை போட வேண்டியது யார்கிட்டனா இந்த ரம்யா கிட்ட தான். ஆனால் ரம்யா வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஒரு நல்லவங்க வேஷம் போகிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே போயிட்டு நான் வந்து 12 காயின் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் பிரவீனுக்கு, 13 காயினை கொடுத்துறேன் அப்படின்னு. அந்த நல்ல மனசு எப்படி நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அவர் வந்துட்டு ரொம்ப நன்றிமான்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன அர்த்தம், வேறு வழி இல்லாமல் உனக்கு கொடுத்துருக்கேன், இல்லைன்னா அது எல்லாத்தையும் நான் தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கோம், பொழைச்சி போன்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கழுவி ஊற்றுறாங்க. இந்த ரம்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,543 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.27. ஸோ அரோரா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் ஓ கையா அப்படின்னு போகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அரோராவுக்கு வந்து அரோகரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் அவங்கள யாருக்கும் பிடிக்கல. முன்னாடி ஒரு டைமில் வந்துட்டு இப்போ யாரோ உள்ளே வராங்களாப்பா பலூனுக்கான்னு கூட சொல்கிறாங்க அரோரா அப்படின்னாங்க. இப்போல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை முதல் வெளியே அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ஈவன் அவங்களோட ஃப்ரெண்டு ரியாவே வந்துட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்கலங்க. நீங்களே வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிறீங்க என்னை வந்துட்டு அவங்கள பற்றி ஏதாவது பேசுங்க கழுவி ஊற்றுக்குன்னு, நான் என் ஃப்ரெண்டு எப்படிங்க பேச முடியும்னு சொல்லிட்டு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்க. இருந்தாலும் நம்ம கடமையை செஞ்சு தானே ஆகணும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியே போகிறது உறுதி மேக்ஸிமம்ன்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அரோரா பேசுகிற விஷயங்கள் எதுவுமே வெளியே வரல. இப்போ தான் வந்து இந்த ஜெயிலில் வந்து இவங்க 2 பேரும் அடைச்ச உடனே அங்கே போய் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க, அதை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தா நம்மளுடைய ஆதிரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.77. ஸோ ஆதிரி கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்துட்டு ரெக்கார்டு வாங்குற இடத்துல வந்து அவங்களும் இருக்காங்க. சார் எனக்கு ஒரு ரெக்கார்டு கொடுக்கல அப்படின்ட்டு. ஏன்னா 2 வயலண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு விஜய் பார்வதி மேலே அந்த பாட்டிலை தூக்கி விசிறி அடிச்சிட்டாங்க. இன்னொன்று அந்த டேபிளான இன்னொரு பாட்டிலை தூக்கி விசாரிச்சிருப்பாங்க. இன்னொன்று நம்ம வினோத் முன்னாடி வந்து காலை தூக்கி எட்டு ஒதுக்கிறதுக்கு முற்பட்டிருப்பாங்க. பாட்டில் எடுத்து வீசவா அப்படின்னு மிரட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லோ பர்ஃபார்மரில் வந்து ஆக்சுவலாக பார்வதிக்கு பதில் ஆதரே தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் ஃபேவரிசம். இந்த அன்பு கேங்க்கு வந்து கெட்ட பேர் சும்மா வர்றது கிடையாது. இந்த மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்காக யாருமே வந்து பார்வதி பேரை சொல்லலாம், இது ஆதிரி பேரை சொல்லாமல் பார்வதி பேரை சொன்னாங்க பார்த்தீங்களா. இதனால நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. சரிங்களா, உண்மையாக பார்க்க போனால் பார்வதியோட அதிகப்படியாக வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணது, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணது. கமருதீனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஒருத்தருக்கு உள்ள பொண்ணு நினச்சிங்களோ அந்த அளவுக்கு இந்த பொண்ணு போட்டிருக்கணும். அதை விக்கல்ஸ் விக்ரமும் பிரவீன் மட்டும் தான் பண்ணாங்க, மற்றவங்க எல்லாமே தவறு விட்டாங்க. எஃப்ஜேவும் பண்ணார்.
உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் டாப்பில் வந்து வியானோ, லாஸ்ட்டில் வந்து ஆதரவு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் இவங்க தான் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,89,177 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.